நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுக கதை முடிந்தது. முடிஞ்சதுல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுகவுக்கு முடிவு கட்டிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, பல லட்சம் மதிப்பு இல்ல. காங்கிரஸ் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும், உங்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். இயற்கை சீற்றம், மழை, வெயில், புயல் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்படுகிற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தீயனார் சுட்டவன் உள்ள ஆறுமை ஆறாது, நாவினார் சுட்ட வடையும். தீயனார் சுட்டவன் கூட ஆறிடும், ஆனால் நாக்கில் இருந்து வருகிற வார்த்தை அது புண்படுத்தி விடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள். அதிமுக வலிமையோடு இருக்கின்றது. உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார். அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும். எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஒரு காலத்திலும் ஆம்புலன்ஸ்ல செல்கின்ற நிலைமை ஏற்படாது. அது திமுகவுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக ஏற்படும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருக்குன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. இங்கே மேலே இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கணும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் சிந்தனை இருக்கின்றது. நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ முறை அசைத்து பார்த்து விட்டீர்கள். ஒரு முறை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. இது பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. எங்க கட்சி பார்த்தா ஐசியூ இருக்குன்னு சொல்றீங்க. எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு. இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்றத்தில். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல. அதிமுக நீங்கள், உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ, எங்கே வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களுக்கு
நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம். கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சரானே, பிறகு துணை முதலமைச்சராக உழைத்து வரவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தா. திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகி இருக்கின்றார். கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரிதான். ஆனால் துரைமுருகன் அந்த எதிர்கட்சியிலே தான் இருக்கின்றார். அவர் கொள்கை ரீதியாக நமக்கு எதிரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக நாள் உழைத்தவர் அவர். தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் துரைமுருகனுக்குத்தான் இருக்கிறது. அவர் பல முறை பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றார். அதே போல எமர்ஜென்சியிலே சிறைக்கு போனவர், விசாலே சிறைக்கு போனவர். அப்படிப்பட்டவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் இல்லை. கொடுத்தாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண கிளைக்கழக செயலாளராக நான் பொறுப்பை வகித்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளால் கழகத்துக்கு பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதே போல அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தது. முதல்வதாக நான் சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு, பிறகு 2011 அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எனக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். அதற்கு பின்பு சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் 2016 அம்மாவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் எனக்கு வழங்கினார். 2 துறை அமைச்சராக எனக்கு கொடுத்தார். அப்படி உழைத்து மக்களுக்கு நன்மதிப்பு பெற்று, தலைமையிடத்திலே நன்மதிப்பு பெற்று நாங்கள் பதவி பெற்றோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியா பதவி பெற்றார்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மக்கள் செல்வாக்கு விழுந்து விட்டீர்கள். உங்களுடைய கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கு விழுந்து விட்டீர்கள். அதனாலதானே ஒவ்வொரு அணியும் தமிழ்நாடு ஒரு பெயரை சூட்டி திமுக அந்த உறுப்பினர் படிவத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி திமுகவின் உறுப்பினரால் சேருங்கள் சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற அவரணிக்கு போகிற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பார்த்து ஐசியூல இருக்குதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்னும் உங்களுக்கு ஆயுள் காலம் 7 மாத காலம். இப்பொழுது உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவர் ஏழைகள் உடல்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அதை போல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார். அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ். நோயாளிக்கு அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போய் எப்படி போகுமோ அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏழை
இன்னைக்கு மக்கள் இது உங்க கட்சி ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். திமுக மாதிரில அல்ல. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுக கதை முடிந்தது. முடிஞ்சதுல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுகவுக்கு முடிவு கட்டிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நீங்கள் செய்வீர்களா? அதே போல கொஞ்சம் அமைதியா இருப்பான். துண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கிறவர்களுக்கு தங்குவதற்கு வீடு இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு மட்டுமல்ல, அத்தனை ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் மதிப்பிலே காங்கிரீட் வீடு. இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். உங்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். 68 உயிர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அரசு சரியான முறையை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் 68 உயிர்களை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு கள்ளச்சாராயம் விற்கப்படுகிற இடம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியுடைய மையப்பகுதி. காவல் நிலையத்திற்கும் அதுக்கு ஒரு 400 அடி தூரம். அங்க இருக்கிற செஷன்ஸ் கோர்ட் காம்பவுண்டுக்கு அருகில் அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கள்ளக்குறிச்சி ஹெட் குவார்டர்ஸ் தான் எஸ்பி அலுவலகம், மாவட்ட ஆட்சி அலுவலகம், அதோட அங்க இருக்கின்ற டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனையும் இருக்கின்ற இடம் கள்ளக்குறிச்சி நகரத்தில். ஆனால் தங்குதடை இல்லாம அந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே அமோகமாக கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கள்ளச்சாராயத்தை பருகியவுடனே ஒரு 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக மருத்துவமனைக்கு அவர்களை எடுத்துச் செல்கிறார்கள். அங்கே மருத்துவமனையிலே சிகிச்சை பலனளிக்காமல் அவள் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருகிலே ஒரு எம்எல்ஏ அமர்ந்து பேட்டி கொடுக்கின்றார்கள். இது கள்ளச்சாராயத்தால் சாகவில்லை, பல்வேறு பிரச்சனையின் அடிப்படையிலே இந்த 3 பேரும் உயர்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லிய காரணத்தினால் அந்த 3 பேருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகின்ற பல பேர் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியதால் அவர்களும் உயிர் வந்தார்கள். அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? எதுவுமே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையான நடவடிக்கை இல்லை. விலைமதிக்க முடியாத 68 உயிர்கள் நாம் இழந்திருக்கின்றோம். பெரும்பாலானோர் தாழ்த்தப்பட்ட மக்களைச் சேர்ந்த பட்டியலத்தைச் சேர்ந்த. இந்த அரசு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏவை இதற்கு துணை நின்றதாக எனக்கு வந்த தகவல். அவருக்கு வேண்டிப்பட்டவர்கள் தான் அந்த கள்ளச்சாராய விற்பனை மேற்கொண்டதின் விளைவாக 68 உயிரை நாம் இழந்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் அத்தனை பேர் சட்டத்தை நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525 வாக்குறுதியில் கொடுத்தார்கள். அதிலே நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 இதுவரை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னார்கள். கொடுத்தாங்களா? கடைசி வரைக்கும் கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றி விட்டார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே
வேளாண் பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட்டை போட்டார். அதுல 20 துறையை ஒன்றாக இணைத்து ஒரு வேளாண் பட்ஜெட்டை தயாரித்து சட்டமன்றத்தில் அதற்காக 2 மணி நேரம் அந்த அமைச்சர் பேசுகிறார். ஆனா அது ஒண்ணுமே கிடையாது. அந்த வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு பயன் கிடைச்சிருக்குதா? அத்தனையும் நாட்டு மக்களையும் வேளாண் பெருமக்களையும் ஏமாற்றியதான் இந்த அரசுடைய சாதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகின்ற பொழுது தேர்தல் நேரத்திலே பல அறிவிப்புகள் வரும். விவசாயிகளுக்கு தித்திக்கிற அறிவிப்பாக வரும் என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது வேளாண் பெருமக்களுக்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏரி குளம் குட்டைகள் தூர் வாருவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. அதிலே விவசாயிகளுக்கு அதில் அள்ளப்படுகிற வண்டல் மண் இலவசமாக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ரோடு மண் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் அந்த விடுபட்ட ஏரிகளாம் குடிமராமத்து திட்டத்திலே சேர்க்கப்பட்டு இன்னைக்கு விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகள் ஆழப்படுத்தப்படுகின்றன. அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது. ஏரி ஆழமாகிற பொழுது மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து நிலத்திலே உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கிறது, குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அந்த விவசாயிகளை காத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் புரட்சி தலைவர் அம்மா 2016 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சி கதவுடன் விவசாயி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2016 மாநில புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அந்த விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அம்மாவுடைய அரசு அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை புரிந்து வேதனை துன்பங்கள் அதை அறிந்து விவசாயி என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். விவசாயத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது கொரோனா காலத்திலே. ஆகவே தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. இந்திய வரலாறுலேயே தமிழக வரலாறுலேயே 2 முறை ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் மின் மோட்டார் 24 மணி நேரம் இயங்குவதற்காக மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். 2017 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசிலே கடுமையான வறட்சி. விவசாயிகள் பயிர்கள் வெயிலே கருகி சேதமடைந்தது. அதனால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளானார்கள். என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று. உடனே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கணக்கிட்டு சுமார் 2,240 கோடி வறட்சி நிவாரணம் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இயற்கை சீற்றம், மழை, வெயில், புயல் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட நம்முடைய விவசாய பெருமை மக்கள் உப தொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பை சிறப்பாக அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் வெளிநாடு சென்ற போது
அமெரிக்காவிலே பஃபலோ பால் பண்ணை நேரடியாக சென்று பார்வையிட்டேன். அந்த பால் பண்ணையில ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு தமிழகத்திலே கலப்பின பசுக்களை உருவாக்கி இலவசமா அந்த விவசாயிக்கு, விவசாய தொழிலாளி கொடுக்கிற பொழுது அவர்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற பசு போல ஒரு நாளைக்கு சுமார் 40 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கலப்பின பசுவை விவசாயிக்கு கொடுப்பதற்காக கால்நடை பூங்கா, பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம் அந்த எல்லையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றோம். சுமார் 1000 கோடியில் 1000 ஏக்கர்ல திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்று வரை விடியா திமுக அரசு அது முழுமையாக செயல்படுத்தவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், விவசாய தொழிலாளிகள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், இந்தியாவிலும் சரி ஆசியாவிலே மிக சிறந்த கால்நடை பூங்கா அங்கே நாம் அமைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்றது இந்த அரசாங்கம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கால்நடை பூங்கா, ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளி கொடுக்கும், கலப்பின ஆடுகள் கொடுக்கப்படும், கலப்பின பன்றிகள் கொடுக்கப்படும், மீன் வளர்ப்பு, இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் நம்முடைய பள்ளி மாணவர்கள் திறமையாக செயல்பட வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக வேண்டும், அவர்களுக்கு நல்ல சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மாவர்கள் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் 12,000 ரூபாய். அதிமுக ஆட்சியில் இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக, குடும்ப சூழலின் காரணமாக திருமண வயதை அடைகின்ற பொழுது அந்த திருமணம் நடைபெற முடியாத சூழ்நிலை அம்மாவில் சிந்தித்தார்கள். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000, 50,000, தாலிக்கு தங்கம் 1 சவரன் இன்றைக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியிலே 12 லட்சம் நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த பெருமை அதிமுகவை சார். அதையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தாலிக்கு தங்கம் வழங்கின திட்டம், திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இடம்பெற்றிருந்தவள் மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஏழைக்கு கொடுக்கின்ற திட்டத்தை ரத்து செய்வதா இந்த அரசனுடைய சாதனை. ஒரு அரசாங்கம் ஏழைகளை காக்க வேண்டும். எந்த ஒரு அரசாங்கம் ஏழைகளுக்காக போடுகிற திட்டம் சிறப்பான திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அரசு தான் சிறந்த அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது மனமில்லை. ஏழைகளை பற்றி கவலைப்படுவதில்லை, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று பார்க்கின்ற அரசாங்கம் தான் இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல இன்னைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி இந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 41% பேர். அவள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்கின்றது.
இது அதிமுக சாதனை. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி விண்ணை முட்டியிட்ட அளவு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதை பற்றி எல்லாம் இந்த அரசு கவலைப்பட்டது கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது, விலைவாசி உயர்ந்த பொழுது எந்த உணவுப் பொருள் உயர்கிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து அங்கே கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்து அந்த விலையை கட்டுப்படுத்துவோம். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி இந்த திட்டத்தை அமல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. மக்களை பற்றி சிந்தித்தோம், ஏழை மக்களை பற்றி சிந்தித்தோம். ஏழை மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் அதிமுக அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு அவளுக்கு நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல அமைச்சர்கள் தூக்கம் போய்விட்டது. எப்பொழுது வருமான வரித்துறை தங்களுடைய கதவை தட்டும், எப்பொழுது ஈடி கதவை தட்டும் என்று சிந்தனையிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கம் இருக்கிறது. துறை வாரியாக ஊழல், ஊழலாத துறையே இல்லை. டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே சுமார் 6000 மதுக்கடை இருக்கின்றன. இன்றைக்கு மதுக்கடைக்கு சென்று அங்கே மது வாங்கின பொழுது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் கொடுத்துவாங்க. தமிழகத்திலே ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கின்றது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி. திமுக அரசாங்கம் 4 வருடத்துல ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமான மட்டும் 22,000 கோடி இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்கு. நடந்திருக்குல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வந்துடுறாங்கல்ல, உண்மைதானே? நிறைய பேர் இன்னைக்கு கடைக்கு போறதும் அதான் தெரியல முடியுது. ஏன்னா அதிமுக காரர் பெரும்பாலும் போறதில்லை. நல்லது, அப்படியே தொடருங்க. அதே போல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்குது. இதற்கு வந்து ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை விற்பனை தடுப்பதற்காக 2.0, 3.0, 4.0 போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டு. உண்மைதானே? திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கஞ்சா விற்பனையை, போதைப் பொருளை தடை செய்ய முடியாது. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சியார் தான் விற்கிறான். ஆனா எங்க போய் தடை செய்ய முடியும்? 2022ஆம் ஆண்டு காவல்துறை மானிய கோரிக்கை, அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அங்கே கொள்கைகளுக்கு குறிப்பு, அதுல 20ஆம் பக்கம் 2வது பேரால குறிப்பிட்டிருக்கார். கல்லூரிக்கு அருகில, பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பனை. அதில் கண்டறியப்பட்டது 2348, கைது செய்யப்பட்டது 148. மற்றவர்கள் எங்கே போனார்கள்? ஏன் கைது செய்யவில்லை? நான் முதலமைச்சர் பார்த்து கேட்டேன், நீங்கள் தயாரித்த புத்தகம், உங்கள் கீழ் இருக்கிற காவல்துறை, நீங்க தான் சட்டமன்றத்தில் இந்த காவல்துறை மானியத்தில் கொள்கைகளை குறிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகத்தில் 2வது பேர் இருக்குது. ஒரு கஞ்சா வச்சுதான் குற்றம், வித்தாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம், இப்படி என்ற பொழுது நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று புத்தகத்தில் தெரிவித்திருக்கின்றீர்கள். அப்படின்னா ஏன் மற்றவர்கள் கை செய்யவில்லை? ஏன்னா மற்றவர்கள் திமுக இருக்காங்க, கை செய்ய முடியாது. அதனாலதான் போதைப் பொருளை தடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும். இங்க கூட அற்புதமா நம்முடைய மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். முதல்ல கள்ளக்குறிச்சியில 560 பாக கிளை நிர்வாகிகள் கூட்டம், 2வது உளுந்தூர்பேட்டை 520 பாக கிளைக்கல் நிர்வாகிகள் கூட்டம், இப்பொழுது திருக்கோயிலுக்கு சீவந்தியத்தில் சுமார் 521 பாக கிளைகள் நிர்வாகி கூட்டம். ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பாக கிளைகள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி சாதனை படைத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய பாக கிளை நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி
கட்டி வெற்றி என்ற வாகை சூடுவீர்கள் என்ற நம்பிக்கை நடத்தவே இருக்கின்றது. இந்த பகுதியிலே டி கீரனூர் பகுதியிலே 126 அடி உயரமுள்ள அற்புதமான கொடிக்கம்பத்தை நிறுவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை நிலைநாட்டியிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்காக டி கீரனூர் இந்த பகுதியிலே இங்கே கொடிக்கம்பம் அமைக்க இடம் கொடுத்து உதவிய இந்த ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி மணி அவர்களுக்கு நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல ஏழு தினம் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் நடைபெறுக்கு உறுதுணையாக விளங்கிய திரு ஏவிஎம் என்கின்ற விநாயகமூர்த்தி அவர்களே, திரு என் துரைராஜ் அவர்களே, திரு சன்னியாசி அவர்களே, டாக்டர் திரு சு பொன்னரசு அவர்களே, திருக்கோயில் நகரக்கழக செயலாளர் திரு கே சுப்பிரமணியன் அவர்களே, திருக்கோயில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஏ பி பழனி அவர்களே, திருக்கோயில் மத்திய ஒன்றிய செயலாளர் திரு என் சேகர் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ்கேடிசிஏ சந்தோஷ் அவர்களே, ரிஷிவந்தியம் மத்திய ஒன்றிய செயலாளர் திரு கதிர் தண்டபாணி அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு சி அருணகிரி அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு வி துரைராஜ் அவர்களே, சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ் எஸ் அரசு இளவேந்தன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ் பழனிசாமி அவர்களே, முகையூர் மத்திய ஒன்றிய செயலாளர் திரு எம் இளங்கோவன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கலைஞர் திரு பலக்கடையம் தனபால்ராஜ் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு எஸ் பிரபு சிவராஜ் அவர்களே, திருமதி மஞ்சுளா ஏசுவாதம் அவர்களே, திரு கே உமாசங்கர் அவர்களே, திரு எஸ் ஆர் சேகர் அவர்களே, திருமதி சரஸ்வ ரங்கநாதன் அவர்களே, திரு கே என் ராமச்சந்திரன் அவர்களே, திரு பி ரமேஷ் அவர்களே, திரு எம் ராஜ்குமார் அவர்களே, திரு ஆர் சீனிவாசன் அவர்களே, திரு பா சதீஷ் பாண்டியன் அவர்களே, திரு கே பாண்டியன் அவர்களே, டாக்டர் எம் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திருமதி ஏ அமுதா அவர்களே, திரு டி பவுல்ராஜ் அவர்களே, திரு வி மணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய நேரத்தில் தெரிவித்து சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் 2023ஆம் ஆண்டு. அந்த அறிவிப்பிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயில் 3 நகரங்களிலும் அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார்கள். இது அத்தனையும் சுயநலம் வந்த பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏவுக்கு பினாமியா இருக்கின்ற நிலத்தை வாங்கி அந்த பகுதியிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியதுடன் அது முறியடிக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பேருந்து நிலையம் அமைக்கப்படும். அதே போல உளுந்தூர்பேட்டையிலே பினாமி பெயரை நிலத்தை வாங்கி அந்த பகுதியிலையும் ஒரு பேருந்து நிலையம் வைக்க முயற்சி செய்கின்றார்கள். திருக்கோயிலும் அப்படித்தான் தகவல் கிடைத்துகின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு மக்களுடைய நன்மைக்காக பேருந்து நிலையம் அமைக்கவில்லை, அவருடைய சுயநலத்திற்காக பேருந்து நிலையத்தை அமைக்க இருக்கின்றார்கள். தகுதியில்லாத இடத்திலே பேருந்து நிலையத்தை அமைக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே விலைக்கு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதிலே ஒரு சில பகுதியை அரசுக்கு தானமாக கொடுத்து தானமாக குடிக்கின்ற பொழுது நஞ்சையை புஞ்சையாக மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பகுதியினுடைய விலை அவர் வாங்கின பொழுது குறைந்த விலை, மீண்டும் அதை அதிக விலைக்கு பத்திரப்பதிவு செய்து அங்கே நகராட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அதிமுக அரசு வந்த பிறகு முறையாக விசாரிக்கப்பட்டு இதை தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை. மக்களுக்கு எந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் அது நன்மையாக இருக்கும், அவர் வசதியாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அதிமுக அரசு வந்தவுடன் அதை செயல்படுத்தப்பட வேண்டும். இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த பேருந்து நிலையம் அமைப்பதை அவர்கள் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருக்கிற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.
வணக்கம்.